கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத் 2019 முதல் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடித்து வரக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான அறிவிப்பை இன்று வெளியிட வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக சுமார் 8 ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடித்து வரக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறப் போவதாக அறிவிப்பு வெளியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில இணைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். நடைபெற்று முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கிள்ளியூர், ராணிப்பேட்டை, ஈரோடு மேற்கு, கும்பகோணம் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. 5 தொகுதிகளுமே ஒரு சவால் மிகுந்த தொகுதிகளாக தான் இருந்தது. அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதி, பெரும் செல்வாக்குடையவர்கள் போட்டியிட்ட தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில வழங்கி இருந்தாங்க. 5 தொகுதிகளிலும் பெரும் தோல்வியை பெற்றிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த தோல்வி கட்சி நிர்வாகிகளிடையே பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. திட்டமிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில தோல்வி பெறக்கூடிய தொகுதிகளை வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு என்பது நிர்வாகிகளிடையே எழுந்தது. இதனை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடிய முடிவை ஜி.கே. வாசன் இன்று அறிவிப்பார் என தெரிவிக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடிய பட்சத்தில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இடம்பெறாததனால அதனை ஈடு செய்வதற்காக திமுக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அங்கம் பெற வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. அதற்கான அறிவிப்புகள் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. 2019 முதல் 2026 வரை சுமார் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில நீடித்து வந்த இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக போட்டியிட்டு வந்தாங்க. 2019 தேர்தலில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வி பெற்றிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதியில போட்டியிட்டு தோல்வி பெற்றிருந்தாங்க. அப்போது அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக ஜி.கே. வாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு 2024 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வி பெற்றிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 5லுமே தோல்வியை தழுவியிருந்தாங்க. தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து வரக்கூடிய இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிருக்காங்க. இதற்கான முக்கிய காரணத்தை பொறுத்தவரையில இந்த தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் கேட்ட தொகுதியை வழங்கல. அதே போல எல்லாமே சவாலான தொகுதிகள், அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் ஒன்னு. இன்னொன்னு திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியே இருக்கு. காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில நேரடியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்காது. அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியே இருக்கிறது. அதனை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில அங்கம் வகிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. இதற்கிடையில தான் 12 ஆண்டுகளை நிறைவு செய்த மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே டெல்லியில பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்து அன்புமணி ராமதாசும் அதிமுகவில் இருந்து தம்பிதுரையும் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த போதிலும் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க விரும்பவில்லை. அப்போதே தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருந்தது தெரிய வந்தது. இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் எழும்பூர்ல நடைபெற இருக்கு. இந்த செயற்குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது தொடர்பான முக்கிய அறிவிப்பை ஜி.கே. வாசன் வெளியிட இருக்கார் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது, அதே போல அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் கூட்டணி தொடர்பான முடிவு எடுப்பது ஜி.கே. வாசனிடமே ஒப்படைப்பதற்கான தீர்மானமும் நிறைவேற்ற இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தான் இடைத்தேர்தலுடைய சூழ்நிலையை பொறுத்து திமுகவுடன் கூட்டணி சேர்வது குறித்து பின்வரும் நாட்கள்ல அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் வீரகுமார். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.